அமர்ந்திருக்கும் பள்ளியினுடைய நிர்வாக தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கும், மதரசாவினுடைய அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஏனைய ஊர் ஜமாத்தினருக்கும், பெற்றோர்களுக்கும், அத்தோடு இங்கே இவ்வளவு விடயங்களுக்கும் சாட்சிகளாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களுக்கும் அல்லாஹ்வினுடைய சாந்தி மிகுந்த வார்த்தையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் பிரியாவிடை வைபவம் என்பது என்னை பொறுத்தவரையிலே பாடசாலை அனுபவம் என்பது பெரும்பாலும் கிடையாது. வெறுமனே 4 வருடங்கள் மாத்திரம்தான் பாடசாலையில் கல்வி கற்ற அனுபவம். 5ஆம் வகுப்பு கூட நான் படிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து மதரசாவிற்கு அல் குர்ஆனை மனனம் செய்வதற்காக சென்று விட்டேன். மதரசாவில் ஒரு அனுபவம் கிடைத்தது. அதன் பிறகு பல்கலைக்கழக வாழ்வு, அங்கும் பிரியாவிடைகளிலே கலந்து கொள்வதற்கான மார்க்க இடம்பாடுகள் எமக்கு இல்லாததால் அதிலும் கலந்து கொள்ளவில்லை. அதனை தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாகத்தான் இந்த பிரியாவிடை வைபவத்தை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இந்த ஊரை பொறுத்தவரையிலே, இங்கு இந்த ஏற்பாட்டை செய்தவர்களை பொறுத்தவரையிலே நான் ஒரு சிறியவன், அனுபவத்திலும் அறிவிலும் வயதிலும் மிக மிக குறைந்தவன். இருந்தாலும் உங்கள் அனைவருடைய இந்த நேர ஒதுக்குதலும் எனக்கான பிரார்த்தனைகளும் நிச்சயமாக என்றென்றுமே அது என் உள்ளத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் நன்றி மறந்தவன். அல்லாஹ் என்னை அந்த துயரமான நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த இடத்திலே நான் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். கலாவவ மண்ணை பொறுத்தவரையிலே எனக்கு பெரிய அளவு இது ஆரம்பத்திலே இது தொடர்பான எந்த அறிமுகமுமே இல்லை. பக்கத்து ஊர் நேகம என்கின்ற அந்த இடத்திற்கு ஒரு பயணம் ஒன்று செல்கின்ற பொழுதுதான் கலாவவை தாண்டி சென்றேன். நான் செல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கலாவவ மெயின் ரோட் பண்ட் என்று சொல்லுவீங்களே, அந்த ஏரியா 2 மரங்களாலையும் சூழப்பட்டு அழகாக இருந்ததுனால மனசு கொஞ்சம் ஒரு அந்த ரம்யமான சூழல், மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த நேரத்துல இது என்ன ஊர்னு கேட்ட நேரம் கலாவவ, மற்றபடிக்கு வேற ஒன்றுமே எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல நான் நினைச்சேன் இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்குமே. அது அல்லாஹ் கபூல் செய்தானோ தெரியாது. எங்கெங்கெல்லாமோ சுற்றிவிட்ட பிறகு மீண்டும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த ஊரிலே வருவதற்கு கிடைத்தது. இதனையும் தாண்டி நான் என்னுடைய பள்ளிவாயில் அனுபவத்தை பொறுத்தவரையிலே மதரசாவுக்கு சேர்ந்த காலம் முதல் வருடத்திலிருந்து என்னுடைய 10 வயதிலிருந்து ரமலான் மாத தொழுகைகளை தொழுவிக்கின்ற வளமை உண்டு. தராவி முழுக்க தொழுவிப்பதுண்டு. ஊரிலே வெளியூரிலே என்று வாழ்க்கை கழிந்தது. அதன் பிறகு பள்ளிவாயிலுக்குரிய இமாம் என்று என்னுடைய ஆரம்ப வாழ்க்கை மாத்தலையிலே, அதன் பிறகு யாழ்ப்பாணத்திலே, 3ஆவதாக கலாவவையிலே வந்திருக்கிறேன். இந்த சந்தர்ப்பங்களை பொறுத்தவரையில் நான் அதிகமான கூடிய காலம் யாழ்ப்பாணத்திலே இருந்தேன். அந்த 4.5 வருடங்கள் கழிந்து விட்ட பிறகு பெரும்பாலுமே எல்லோருக்கும் தெரியும், பள்ளிவாயில் வாழ்க்கை என்பது மிகவும் வெளியூர் மௌலைமார்களை பொறுத்தவரையிலும் சரி, உள்ளூர் மௌலைமார்களை பொறுத்தவரையிலும் சரி, நேர கட்டுப்பாடு இருக்கும். விரும்பிய இடங்களுக்கு செல்வது கஷ்டம். தியாகங்கள் மிக அதிகமாக செய்யப்பட வேண்டிய பகுதி. அதனுடைய கூலியும் அளப்பெரியது. எனவே யாழ்ப்பாணத்திலே இருந்த சந்தர்ப்பத்திலே நான் செய்த மிக முக்கியமான, நான் எதிர்கொண்ட மிக முக்கியமான ஒரு கஷ்டமான நிலையாக சொல்வதென்றால், நான் திருமணம் முடித்து 3 நாட்களுக்குள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. பல்கலைக்கழகம், பள்ளிவாயில், மதரசா, அதே போல இன்னும் இதர பொறுப்புகளில் எல்லாம் இருந்ததால் அந்த காலத்திலே ஊரில் இருக்க முடியாத நிலை. இப்படியான நிலைகளோடு தான் வாழ்க்கை கழிந்தது. இதன் பிறகு எப்பொழுது என்னுடைய பல்கலைக்கழக வாழ்க்கை முடியுமோ அத்தோடு நான் மதீனாவுக்கும் இடையிலே சென்று வந்திருந்ததால் மதீனாவுக்கு செல்லும் வரையிலான காலப்பகுதியிலே
ஏதாவது வேறு துறைகளிலே என்னை ஈடுபடுத்தலாம் என்று ஆசைப்பட்டேன். பள்ளிவாயில் வாழ்க்கையிலிருந்து சற்று ஓய்வெடுக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள் வந்தது. எனவே சென்ற வருடம் 11ஆம் மாதம் என்னுடைய பட்டப்படிப்பு முடிந்ததன் பிறகு நான் படித்த துறையிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்று இலங்கையிலே மிக பிரபல்யமான ஒரு தமிழ் மொழி மூல ஒரு டிவி சேனல் ஒன்றுதான். அதுல நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்த நேரம் நியூஸ் சைட்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பத்துல போனேன். அங்க போயிருந்த நேரம் என்ன வேறொரு நண்பரினுடைய வீட்டுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம். பள்ளிவாயினுடைய தலைவர் அவர்கள் அவருடைய பேரை சொன்னார், ரிஃப்கி சலபி. அங்கு சென்றிருந்த வேலைதான் கலாவவ என்கின்ற இடத்திலே ஒரு மௌலவி தேவை, அங்கே நீங்கள் போனால் நல்லம், அவர்கள் எதிர்பார்க்கின்ற வகையிலே அது அமையும் என்கின்ற விடயத்தை சொன்னார். நானும் ஆரம்பத்திலே விருப்பம் இருக்கவில்லை. ஆனால் இந்த பள்ளியினுடைய நிலைமை இதற்கு எவ்வாறான ஒருவர் தேவை என்கின்ற அந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இங்கு சென்றால் நன்றாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தோடு சேர்த்து, இருந்தாலும் பள்ளிவாயில் என்கின்ற அந்த அனுபவம் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் ஒரு மனக்கசப்பான பல சம்பவங்கள் இருப்பதனால் ஆரம்பத்தில் முடிவெடுக்கவில்லை. இருந்தாலும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். என்னுடைய மனைவி இந்த பள்ளிவாயிலுக்கு செல்லும்படி அதிகமாக வலியுறுத்தியதனால் வேறு வழியிலே சென்று விட்டால் ஜமாஅத் தொழுகை கூட கிடைப்பது கடினம். எனவே பள்ளிவாயில் என்கின்ற அந்த பகுதியிலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்து விடக் கூடாது என்று வற்புறுத்தியதன் காரணமாக சரி செய்து பார்ப்போம் என்கின்ற எண்ணத்தோடு வந்தேன். இன்று அல்லாஹ்வின் உதவியால் 7 மாதங்களாக உங்களோடு பயணித்திருக்கிறேன். நிச்சயமாக மனிதன் என்ற ரீதியிலே என்னிடம் ஏதும் தவறுகள் இருக்கும். அது எந்த வழியில் அமைந்திருந்தாலும் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த பல விடயங்களை என்னால் செய்ய முடியாமல் உண்மையில் போயிருக்கும். அதற்காகவும் மனம் வருந்துகிறேன். அதனையும் தாண்டி ஒருத்தரை கோபத்தோடும் வெறுப்போடும் இருந்துவிட்டு பிரிந்து செல்வது என்பது பெரிய விடயம் அல்ல. ஒருத்தரோடு நல்ல இரக்கத்தோடும் அன்போடும் சேர்ந்து வாழ்ந்து விட்டு அவர்களை விட்டு செல்வது என்பது மிக மிக கஷ்டமான ஒரு நிலை. அது நல்ல விடயத்திற்காக நான் செல்வதால் இந்த கலாவோ மண்ணில் இருந்து நான் செல்வதை கவலையாக கொண்டாலும் நான் செல்கின்ற வழி அந்த பயணம் நிச்சயமாக நல்லதாக இருப்பதனால் அதனை நினைத்து ஓரளவு மனம் துடைத்துக் கொள்கிறேன். உண்மையிலே சில பேர் நினைக்கலாம், மதீனாவுக்கு போய் என்ன செய்ய போறார், இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அதை நான் சொல்றதாக இருந்தால், நான் அல் குர்ஆனை மனனம் செய்த என்னுடைய 10 வயதிலிருந்து 2.5 வருடங்கள், அதன் பொழுது நான் பாவித்த அல் குர்ஆன் இன்றும் என்னிடம் இருக்கிறது. இத்தனை வருடங்களாக பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அரபு மொழியில் என்னால் எழுத பெரிய அளவு பழக்கம் இல்லை. புதிதாக பழகியிருந்த நேரத்தில் கூட அந்த நேரத்திலே நான் மௌலவி ஆகிய பிறகு செய்ய வேண்டிய விடயங்களினுடைய பட்டியலிலே நான் மதீனா பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டும் என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன். சில நேரம் எனக்கு நாட்டினுடைய ஏதாவது முக்கியமான தேவைகள், இங்கே இருந்தால் நல்லம், குடும்பத்தோடு இருக்கலாம், அப்படியெல்லாம் நினைவு வந்தாலும் கூட அந்த நினைவு பார்க்கும் பொழுது அந்த குர்ஆனை நான் வீட்டில் இருந்து ஓதும் பொழுதெல்லாம் அந்த எண்ணம் என்னை தாழ்த்தி விடும், மற்ற விடயங்களை எல்லாம் கீழே போட்டு விடும். நான் மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். உண்மையில் எல்லோருக்குமே இருக்கின்ற ஒரு எண்ணம் தான் வகுப்புகளிலே, பாடசாலைகளிலே கெட்டிக்காரர்களை, முதல்நிலை மாணவர்களை மதரசாவுக்கு அனுப்புவது என்பது ஒரு ஏதோ தரம் குறைந்த ஒரு விடயமாக பார்ப்பது. இது சமூகத்திலே பெரும்பாலும் பரவலான ஒரு விடயம். அதே நேரத்திலே அப்படி சென்றாலும் கூட அவர்களை பெரிதாக ஒரு நல்ல விடயத்திற்கு சென்றவர்களாக பார்ப்பது குறைவு. என்னை பொறுத்தவரையில் நான் யாரென்று உங்களுக்கு சொல்ல வேண்டும்.
ஒரு அறிமுகத்துக்காக நான் சென்று விட்ட பிறகாவது இவர்தான் எங்களோடு இருந்தார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை நான் சொல்லுகிறேன். உண்மையில் நான் பாடசாலையிலே கல்வி கற்ற காலம் 4 வருடங்கள் தான். 4 வருடங்களில் ஒரு பரீட்சையில் 2ஆம் இடத்தை அடைந்தேன். அதற்காக வீட்டிலே கடுமையாக அடியும் வாங்கினேன். அதனை தாண்டி நான் மதரசா செல்லும் வரையிலே வகுப்பிலே முதல் நிலை மாணவன். செல்லும் பொழுது குடும்பத்தினால் கூட அந்த போட்டிருக்கக்கூடிய ஜுப்பாக்களை கூட கிண்டல் அடித்து மதரசாவை ஒரு வித்தியாசமான பார்வையிலே கலைக்கின்றவர்களும் உண்டு. சில பேர் சொன்னார்கள், ஸ்காலர்ஷிப்பாவது எழுதி பார்க்கலாமே, ஃபெயிலாகினால் போகலாமே, ஏன் போக வேண்டும், கெட்டிக்கார மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்தலாமே என்றெல்லாம். அந்த நேரத்தில் எனக்குள்ளும் இருந்த ஆசைதான் நான் படித்து ஒரு வைத்தியராக வேண்டும் என்று. ஆனால் நான் அந்த நோன்பு காலங்களிலே பள்ளிகளிலே தொழுகை நடாத்துகின்றவர்களை பார்த்துதான் அந்த ஆசை வந்தது, நானும் தொழுவிக்க வேண்டும் என்று. அதன் தொடர்ச்சியிலே மதரசாவிலே 5ஆம் வகுப்பு பிறகுதான் எடுப்பார்கள். ஆனால் நான் 4ஆம் வகுப்பு முடித்தவுடனே மதரசாவுக்கு சென்று விட்டேன். அதற்காக 9 வயதிலிருந்தே தனியாக ஆடைகளை கழுவி எனக்குரிய தேவைகளை நானே செய்து முடிக்கின்ற வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேன். அதன் பிறகு மதரசா சென்று ஹிஃபுல் வகுப்பிலே என்னை ஈடுபடுத்தி எங்களுடைய பெச்சிலே நான் ஹாஃபிஸ் எக்ஸாம் ஒன்று நடத்துவார்கள். 2 அல்லது 3 நாட்களிலே அல் குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்க வேண்டும். அதிலே நான் அந்த எக்ஸாமிலே 2ஆம் இடத்தை பெற்றேன். அதனை தாண்டி எனக்கு அதற்கு முன்பே செல்ல வேண்டிய இருந்தது. கிதாப் வகுப்புக்கு வயது போதாது. மீண்டும் தௌரா செய்து கிட்டத்தட்ட 14 தௌர்களை செய்தேன். 14 தடவைகள் குர்ஆனை ஓதி முடித்தேன். அதன் பிறகு ஷரியா துறைக்கு சென்று 1வது செமஸ்டர் எக்ஸாமிலே 3வது இடத்திற்கு வந்தேன். அப்பொழுது கூட என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவரால், இப்படித்தான் நல்லா இருக்கிற பிள்ளைகள் மதரசாக்கு போய் ஒண்ணுமில்லாம ஆகிற என்ற ஒரு வார்த்தையை வசனத்தை நான் கேட்டேன். அது எனக்கு மிகவும் தாக்கமாக இருந்தது. அதன் பின்னால் அல்லாஹ்வின் உதவியால் மௌலவி எக்ஸாம் முடியும் வரையிலே வகுப்பிலே முதல் நிலை மாணவனாகவே வந்தேன். அல்லாஹ் அதற்கு எனக்கு அருள் செய்தான். அதன் பிறகு தௌரத்துல் ஹதீஸ் துறை கற்கைக்காக ஹக்கானியா என்கின்ற கண்டி தஸ்கர மதரசாவிற்கு சென்றேன். அதன் பிறகு மாத்தலை பள்ளியிலே கடமை புரிந்தேன். இப்பொழுதெல்லாம் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நான் ஏலவல் எழுதியது கூட நான் மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு தான் இருந்தேன். இருந்தாலும் மதீனா காலம் பிந்தியதனால் நான் எங்களுடைய நாட்டுக்கு யூனிவர்சிட்டிக்கு நான் அப்ளை பண்ணிய நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கிடைத்தது. அங்கு சென்று மீடியா, சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இப்படியான பாடங்களை நான் படித்து BA என்கின்ற அந்த பட்டப்படிப்பை முடித்தேன். அங்கு அது படிக்கின்ற சந்தர்ப்பத்திலே பள்ளி வாயில் இமாமாகவும் யூனிவர்சிட்டி மாணவனாகவும் மதரசா முஅல்லிமாகவும் அதனையும் தாண்டி அங்கே இருக்கின்ற, உங்களுக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி முஸ்லிம்களுடைய கையில் இருக்கின்ற பொழுதும் இப்பொழுதும் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற முஸ்லிம் மாணவர்களுடைய தொகையை அடுத்து நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தான் அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நான் இருந்த காலப்பகுதியில் 1500 மாணவர்கள் இருந்தார்கள். அந்த அமைப்புக்கு, முஸ்லிம் மஜ்லிஸ் என்கின்ற அமைப்புக்கு அல்லாஹ்வின் உதவியால் ஒரு வருடம் தலைமைத்துவம் வகிக்க வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு கிட்டியது. அதனையும் செய்தேன். இப்படியான இந்த நெருக்கடியான இந்த சூழலில் தான் என்னுடைய யாழ்ப்பாண வாழ்க்கை கழிந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே நான் பள்ளி வாயிலுக்கு சென்றது உண்மையில் என்னுடைய சுப, இஷா, மக்ரிப் என்கின்ற 3 வேளை தொழுகைக்காகத்தான் பொறுப்படுத்தி சென்றது. ஆனால் அந்த பள்ளி வாயிலே மெயின்டெனன்ஸ், மேனேஜ்மெண்ட், அதை தாண்டி முஅத்தினாக, ஒரு இமாமாக 5 நேர தொழுகையின் தொழுவித்து, அதனையும் தாண்டி பள்ளியினுடைய கணக்கு வழக்குகளாக இருக்கலாம், எல்லாமே சகல விடயங்களில் ஜும்மா சார்ந்து நான் சென்ற காலங்களிலே 1 அல்லது 2 தான் 4.5 வருடத்திற்கும் நான் நினைக்கிறேன், எனக்கு நினைவு தெரிந்து 2 அல்லது 3 நபர்கள் தான் வெளியில் இருந்து ஜும்மாவுக்கு வந்திருப்பார்கள்.
மற்ற ஜும்மாக்களை தனியாகவே செய்து இன்னும் ஒருவருடைய உதவியோடு இப்படித்தான் என்னுடைய காலம் கழிந்தது. பள்ளியில் ஜும்மா, யூனிவர்சிட்டியில் ஜும்மா என்றுதான் காலத்தை கழித்தேன். அதனுடைய அனுபவம் தான் நான் நினைக்கிறேன் இந்த பள்ளியிலே என்னால் இப்படியான ஒரு இடத்திலே என்னை நிற்க வைத்திருக்கிறது அல்லாஹ்வினுடைய உதவியால் என்று நான் நம்புகிறேன். அப்படியான அந்த பல அனுபவங்கள், பல தியாகங்கள், இப்படியான விடயங்களுக்கு பிறகுதான் நான் இந்த பள்ளிவாயிலுக்கு வந்தேன். பள்ளிவாயிலினுடைய சூழலும் ஆரம்பத்தில் இங்கே வந்த சந்தர்ப்பத்திலே வரமுன் எல்லாமே தெரியாது. வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்தது. சூழலை அவதானித்தேன். என்னால் முடிந்ததை இங்கிருந்து கற்றுக்கொண்டேன். அதன் பிறகு இதற்கு ஏற்றாற்போல என்னை நான் அமைத்துக் கொண்டேன். நிச்சயமாக உங்களுடைய உள்ளங்களிலே எனக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதற்கான ஒரு இடம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் இவ்வளவு காலமும் இங்கு இருந்தது நீங்கள் செய்கின்ற இந்த கைமாறை விட மிகச் சிறியது. என்னால் முடிந்ததில் மிக சொற்பமான விடயங்களைத்தான் நான் செய்திருக்கிறேன். நீங்கள் சொல்கின்ற இப்படியான இந்த வார்த்தைகளுக்கும் புகழாரங்களுக்கும் உண்மையில் நான் தகுதியானவன் கிடையாது. ஏதோ நீங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள், நன்றியை வெளிப்படுத்துகிறீர்கள். என்னால் அந்த அளவுக்கு நன்றியையும் என்னுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்த முடியாத நிலையிலே நான் இருக்கிறேன். எனவே அல்லாஹு தாலா எம் அனைவரையும் பொருந்தி கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா எம் அனைவருடைய நல்லெண்ணங்களையும் பொருந்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த மண்ணிலே மிக முக்கியமான ஒரு தேவையான இந்த முழு நேர மதரசா ஒன்றுக்கான ஏற்பாட்டை அவசியம் செய்ய வேண்டிய தேவையை நான் இந்த இடத்திலே முன்வைக்கிறேன். இது இங்கிருக்கின்ற அனைவரும் உங்களுடைய வீட்டுக்கு எப்படி ஒரு பிள்ளையினுடைய பசியை நான் போக்க வேண்டும், மனைவியுடைய தேவையை நிறைவேற்றும் வேண்டும் என்று ஒரு ஆண் நினைக்கிறோமோ, ஒரு பெண் எப்படி என்னுடைய கணவனுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய பிள்ளையினுடைய தேவையை, கடமையை நான் நிறைவேற்றும் என்று நினைக்கிறோமோ, இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டு தேவையாக, சொந்த தேவையாக நினைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த ஊரிலே ஒரு முழு நேர மதரசா உருவாக்கப்பட வேண்டும் என்பது. எனவே அந்த விடயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். என்னாலும் இன்ஷா அல்லாஹ் நான் பெரியவன் அல்ல, இங்கே சொல்கின்ற அளவுக்கு என்னால் எது முடியுமோ, முதலாவது துஆ. நான் போகின்ற அந்த மண்ணில் கூட இதற்காக என்னால் துஆ செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ். எனக்கும் அந்த சந்தர்ப்பம் சென்று அடையும் வரையில் சொல்ல முடியாது, எதுவும் நடந்து விடலாம். நான் நல்ல முறையிலே சென்று அடைவதற்கு அல்லாஹ்விடம் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், ஏதும் மனக்கசப்புகள் இருந்தால், சில நேரம் பெற்றோர்கள் கூட அவசரமாக பாடம் கேட்டு பிள்ளைகளை தாருங்கள் என்று சொல்வீர்கள். என்னால் சில நேரம் முடியாமல் இருக்கும். இருந்தாலும் அந்த நேரத்தில் கூட மனக்கசப்புகள் வந்திருக்கலாம். சில நேரம் சில பேர் சலாம் சொல்லி நான் பதில் சொல்லவில்லை என்றும் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு கேட்காவிட்டால் நான் சொல்லி இருக்க மாட்டேன், மற்றபடி கேட்டுவிட்டால் சொல்லாமல் செல்லவும் மாட்டேன். எனவே அப்படி ஏதாவது சிறிய சிறிய விடயங்கள் நடந்திருந்தாலும் கூட என்னை அல்லாஹுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இங்கு இருக்கின்ற நல்ல கெட்டித்தனமான மாணவர்களை மார்க்கத்தின் கல்விக்காக பயன்படுத்துங்கள். எப்படி இந்த உலகத்தின் மிக பெரிய இடங்களுக்கு கெட்டித்தனமானவர்களை பயன்படுத்த நாம் ஆசைப்படுகிறோமோ, அதனை விட பெரியது இந்த மார்க்கம், அதனை விட பெருமதியானது, சந்தோஷமானது, அல்லாஹ்விடம் அருளுக்குரியது. இந்த இடத்திலே எங்களுடைய மார்க்கத்தை கற்றவர்கள் நல்ல கெட்டிக்காரர்களாக இருக்கும் பொழுதுதான் என்னுடைய மார்க்கம் இந்த ஊரிலே நல்ல ஒரு இடத்திலே இருக்கும். எனவே என்னுடைய மார்க்கம் சார்ந்து கற்றவர்களை, நாம் வகுப்பிலே சித்தியடையாதவர்களை, இனி எதுவுமே இயலாது என்று இருப்பவர்களை மாத்திரம் அனுப்பி நான் செய்கிறேன் என்றால் நான் நினைக்க வேண்டும், என்னுடைய மார்க்கம் சார்ந்த அறிவை இந்த சமூகத்திலே பலவீனப்படுத்துகிறேன். எல்லோரும் செல்ல வேண்டும், எல்லோருக்கும் மார்க்க கல்வி தேவை. இருந்தாலும் எப்படி நாம் ஒரு வைத்திய துறையையோ பொறியியல் துறையோ அது சார்ந்த ஏனைய துறைகளை முன்னிலைப்படுத்தி நாம் செய்கிறோமோ, அதே போன்று எங்களுடைய சமூகத்திலே உள்ள நல்ல கெட்டிக்காரர்களை, வகுப்பிலே முதல் நிலையில் உள்ளவர்களை ஒரு ஹாஃபிஸாக்க வேண்டும், ஒரு ஆலிமாக்க வேண்டும், எதிர்காலத்திலே மேற்படிப்பை தொடரக்கூடிய நிலைக்கு நான் உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் நியத்து வைப்போம். அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. மீண்டும் உங்களுக்காக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏற்பாடுகளுக்காக அயராது உழைத்த அனைவரையும் மீண்டும் பாராட்டுகிறேன்.
அல்லாஹு தாலா எம் அனைவரையும் நலவுகளுக்காய் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.